இன்றைக்கி அணையா விளக்கு. அணையா விளக்கு காலை 7:15 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருக்கட்டும். அது ஒரு வாரத்தில் அன்பே சிவம், அன்பே சிவம். உயிர் வளர்க்கும் உபாயமறிந்து உயிர் வளர்த்தேன் உடல் வளர்த்தேனே. இதுக்குத்தான் மனிதன் வந்தான். உடம்பை மட்டும் வளர்க்கறதுக்கு வரல, உயிரை வளர்க்கறதுக்கு வந்தான். உயிரை வளர்த்தா அணையா விளக்கு, உயிரை வளர்த்தா அணையா விளக்கு. உயிரை வளர்க்கலன்னா என்ன விளக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. வெளியே போய் எங்கேயா பொருத்தி வச்சுட்டு அணையா விளக்குன்னா அது இல்லை. அன்புக்குள்ளே நான்கிற அன்புக்குள்ளே வேறு பாடம். அது அணையா விளக்குங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது, புறத்தில் இல்லை, வெளியில் இல்லை, அகத்தில் இருக்குது. அப்போ அகத்தை தேடுது மற்ற ஜீவராசிக்கு கிடையாது, மனிதன் தேடியே ஆகணும். அது அன்புக்குள்ளே இருக்குது. அப்போ அணையா விளக்கு, அணையா விளக்கு. அது வெளியில் போய் பொறுத்துனீங்கன்னா அது செல்லாது. உள்ளுக்குள்ளே பொறுத்ததுக்கு தான் வந்தீங்க. ஒவ்வொரு மனிதனும் உள்ளுக்குள்ளே தீபத்தை ஏற்றணும். இது ஒரு விளக்கு, இது ஒரு அணையா விளக்கு. இந்த அணையா விளக்கை ஏற்றதுக்கு தான் இந்த மானிடம் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அணையா விளக்குக்கு சொந்தக்காரன் அன்புக்காரன் என்ன சொல்லுவான்னா, அணையா விளக்கை ஏற்றினோம்னா நான் உன்னைய ஒரிஜினலாக அந்த பூமியில் எப்படி போட்டனோ அதே மாதிரி நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். உன்னையே உடைக்கிறதுக்கு முன்னால் ஒப்படைக்கணும். அப்போ அணையாமல் வச்சிடலாம் விளக்கை அணையா விளக்கை ஏற்றிடலாம். அப்போ அதுக்கு எந்த வேஷமும் இருக்கக்கூடாது. மனிதன் அப்படிங்கிற ஒரே ஒரு வேஷம் மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி எந்த அடையாளமோ எந்த பூசலோ எந்த கொட்டையோ ஏதாவது அது சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு வேறு எந்த அடையாளம் இருக்கக்கூடாது. இப்போ நான் இது ஒரு துண்டு, அவ்வளோதான். இது மனிதன் இந்த சமூகத்தில் உலகுக்காண்டி மானம்னு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்காண்டி தான் இது. பாக்கி எதுலேயுமே நான் பற்று வைக்க மாட்டேன், இதுலேயுமே பற்று வைக்க மாட்டேன். உங்களுக்காக போட்டிருக்கேன், அவ்வளவுதானே தவிர வேறு எதுலேயாவது பற்று மனுஷன் அப்படிங்கிற பற்று மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த பற்று இருந்தாலும் அந்த விளக்கை ஏற்றவே முடியாது. ஆண் பெண்ணுன்னு நீங்கள் பிரித்து பார்த்தா கூட அந்த விளக்கு ஏற்ற முடியாது. அதுக்கு தான் மாறி மாறி சொல்லித்தரேன். யாரையும் ஏசாதியோ யாரையும் குறை சொல்லாதியோ, அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு தான் வந்தியோ அந்த விளக்கை ஏற்ற முடியாது. யாரையா ஏசினா கூட அந்த விளக்கை ஏற்ற முடியாது. ஏன்னா என்னையை செஞ்சதும் அன்பு தான், உங்களை செஞ்சதும் அன்பு தான், ஆணை செஞ்சதும் அன்பு தான், பெண்ணை செஞ்சதும் அன்பு தான். 2 பேருக்குள்ளேயும் ஒன்று தான்னு அது கணக்கில் இருக்குது. அந்த ஒன்று தான் எல்லாங்கிற கணக்குலேயும் இருக்குது. அப்போ அந்த அணையா விளக்கை ஏற்றிடணும். அன்பை வச்சு தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும். வேறு எதை வச்சு அந்த விளக்கை ஏற்ற முடியாது. அப்போ அன்பை எடுக்கணும்னா அன்புக்காரனை பார்க்கணும். அன்புக்காரனை பார்த்து இந்த விளக்கை ஏற்றணும்னா கீழே சொல்லியிருக்கான், 7 சக்கரம் சொல்லியிருக்கான். இந்த 7 சக்கரத்தில் கீழே மூலாதாரம்னு இருக்கும். இங்கே ஏற்றணும் விளக்கை, அன்பை கொண்டு போய் ஏற்றணும். ஏற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணணும், செயல்பட்டு நோயற்ற வாழ்வை அடித்து நொறுக்கும். துன்பம் துயரத்தை அடித்து நொறுக்கணும். முதல்ல துன்பம் துயரத்தை அடித்து நொறுக்கும், அதுலேருந்து நோயற்ற வாழ்வை அடித்து நொறுக்கும். அதுக்கு அடுத்து மரணத்தை ஜெயிக்கும். மரணத்தை ஜெயிக்கும்போது சமாதி நிலை, அது அணையா விளக்கு. அதுக்கு பேர் அணையா விளக்கு. அதனால் இந்த விளக்கை எங்கே கொண்டு போயிடலாம், சமாதி நிலைக்கு கொண்டு போயாச்சுன்னா இந்த விளக்கை ஏற்றியாச்சுன்னா இருக்கும். மரண நிலைக்கு கொண்டு போயாச்சுன்னா மறுபடியும் வந்து விளக்கை ஏற்றுறதுக்கு வரணும். எப்படின்னு பாருங்கள். இப்போவுமே விளக்கை ஏற்றிடலாமா, அணையாத விளக்கை ஏற்றிடலாமா? அன்பை கொண்டு தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும். ஆனால் விளக்கை ஏற்றாதவங்களாம் என்ன சொல்லித்தரான், வாங்க வெளியில் வாங்க, மாட்டுக்கு சோறு போட்டேன், வாங்க நாங்கள் அன்னதானம் போட்டோம் அந்த சங்கமிக்கும் இடத்துல, அதனால் எங்கள் சோத்தை நீங்கள் தின்னுட்டீங்கன்னா பாவம் தீந்துடும். அதே பாவியாக அலையுது, அதே வாழா வெட்டியாக அலையுது. அது சொல்லித்தருது பாடம். தெரியாதவன் என்ன செய்யணும் தெரியுமா, வாயை பொத்தணும். தெரிஞ்சதை மாதிரி காமிச்சு உனக்கும் வழி தெரியல, மற்றவங்களுக்கும் வழிகாட்ட தெரியாது, அவங்களும் அதுதான் வழின்னு சரின்ட்டு. இந்த உலகத்திலே மகாபாவி யார் அப்படின்னு ஓசை சொல்லார் அப்படின்னா, உலகத்திலே மகாபாவி இங்கே தப்பு செஞ்சவங்கெல்லாம் கூட சொல்லலை. இந்த அணையா விளக்கை ஏற்ற தெரியாதவங்களாம் அணையா விளக்கை ஏற்ற சொல்லி தரானே, அவனே ஏற்றலையே, அவன் எப்படி சொன்னால் ஏற்ற முடியும்? எப்படி அணையா விளக்கு எரியும்? அப்போ அணையா விளக்கு ஒருத்தன் பேசுதான் அப்படின்னா அணையா விளக்கு பற்றி பாருங்கள், அவன் பேசுறதையும் பாருங்கள், கேட்டு பாருங்கள். அது அணைய விளக்காக இருக்குது. அந்த விளக்கு எப்படி இருக்குது, அணையா விளக்குன்னா எப்படி இருக்கும், அப்படி உஷாராக நிற்கும், அப்படி எப்படி வரல வைக்கும். இதுக்கு பேர் நான்னு அர்த்தம், இதுக்கு பேர் நீன்னு அர்த்தம். இது நீயாக தான் இருக்குது, அது நான் ஆகலை.
நான் இது இதுதான் நீ. இந்த ரெண்டையும் கூட்டி கழிக்கல. அது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டி கழிக்காமல் அது என்னத்தையாவது வளரிக்கிட்டு இப்படி தான் இங்கே எல்லா பக்கமும் இருக்குது. எப்படி ஒருத்தர் ஞானத்தை நோக்கி போகணும், அன்பை நோக்கி போகணும், அன்பு தான் பெருசு, அன்பு தான் பிரதானம், அது எல்லா பக்கமும் இருக்குது. அது அணையா விளக்கை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த அணையா விளக்கு பயணம் பண்ணணும்னா உயிரை வளர்க்கணும். உயிரை வளர்க்கும் போது அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வரல, சாப்பிடணும், உயிரை வளர்க்கணும், சாப்பிடணும், உயிரை வளர்க்கணும். வேறு அந்த பூமியில் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. பார்க்காம இருந்தீங்கன்னா அணையா விளக்கு ஏற்றிடலாம். ஒரு ஃபோன் கால் வருது, அதனால் இன்னொரு நாளைக்கு இதோட விரிவாக பேசலாம். என்று அன்புடன் ஞானி யோகிநாதன். அன்பே சிவம்.